கோடை காலத்தை குளிர்விக்க சீனாவில் புதுவிதமான அவுட்டோர் ஏசி முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். அருண், சொல்லு கவிதா. நீ வந்து இன்டோர் ஏசி கேள்விப்பட்டிருக்க. ஆமா. அவுட்டோர் ஏசி பார்த்திருக்கியா? அவுட்டோர் ஏசியா? நான் ஸ்பிளிட் ஏசி விண்டோ ஏசின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன அவுட்டோர் ஏசி? வித்தியாசமா இருக்கே. ஆமா, சீனா வந்து எப்பவுமே வித்தியாசமா பல விஷயங்கள் செய்யும், உனக்கு தெரியும். அதே மாதிரி தான் சீனாவில் இப்போ ஒரு வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீ பாரு. என்ன கவிதா, கட்டிடத்துக்கு மேல இருந்து மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆமா, அதாவது இது பேர் வந்து ஃபைன் கூலிங் மிஸ்ட். ஆனா வந்து இதை பார்த்த பல பேர் தான் வந்து நெட்டிசன்கள் வச்ச பேர் தான் வந்து அவுட்டோர் ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா பாக்குறதுக்கு அப்படி தானே தெரியுது, வெளியில கூல் பண்ணுதுல, அதனால வந்து இவங்க செல்லமா அந்த பேர் வச்சிருக்காங்க. சமீபத்துல இந்த ஆசியா நாடுகள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கோடை காலத்துல ரொம்பவே அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம நியூஸ்லயுமே நிறையவே பார்த்துருப்போம். அதை வந்து இப்போ ஓவர் கம் பண்றதுக்கு தான் சீனா வந்து இந்த மாதிரி ஒரு யுக்தியை வந்து கையில் எடுத்திருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஃபைன் கூலிங் மிஸ்ட். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்டிஃபிக் ரீசனே இருக்கு. இது ஒரு பழைய டெக்னாலஜி தான், ஆனால் சீனா வந்து இப்போ யூஸ் பண்ணுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது வந்து இந்த கான்கிரீட் கட்டிடங்கள், அதுக்கப்புறம் வந்து ரூஃப் டாப்ல எல்லாம் வந்துட்டு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நாசல்ஸில் வந்து நீரை நிரப்பி அதை வந்து தெளிப்பாங்க. அது தெளிக்கும் போது ரொம்ப குட்டி நாசில் இருந்து அது வெளிவரதுனால அந்த ஹீட்டுக்கு வந்து அது வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அதனால வந்து நம்ம அந்த சுற்றி நின்னாலும் நம்ம மேலே தண்ணிலாம் படாது. அது அந்த குட்டியாக வந்தோடனே எவாப்ரேட் ஆகி அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் வந்து கூலாக வச்சுக்கும். அதனால தான் வந்து இதை வந்து சீனா வந்து இப்போ வந்து கையில் எடுத்திருக்கு. இப்போ ஏன் இதை சீனா கையில் எடுத்திருக்கு அப்படின்னா, இப்போ சீனா பக்கம்லாம் வந்து ட்ரை வெதராக இருக்கு. அதனால வந்து இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதே வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோட காற்று ஏதாவது அடிச்சிச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த துகள்களில் தண்ணி வருதுல்ல, அது வந்து எவாப்ரேட் ஆயிரும். அப்படி எவாப்ரேட் ஆனாதான் வந்து நமக்கு வந்து அந்த கூல் வந்து நமக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து இருக்கும். அதனால ட்ரை வெதரா இருக்கிறதுனால இப்போ சீனா வந்து இதை கையில் எடுத்திருக்கு. மொத்தமாக சொல்ல போனோம்னா இது ஒன்றும் புது டெக்னாலஜிலாம் கிடையாது. இது பழைய டெக்னாலஜி தான். அதை வந்து இப்போ ஸ்மார்ட்டாக வந்து சீனா யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, பழைய டெக்னாலஜியாக இருந்தாலும் இப்போ மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்குது. அதுதான் இங்கே முக்கியமானது. அதனால் சீனா இப்போ கையில் எடுத்திருக்காங்க இல்லையா? பரவாயில்ல, இப்படி ஒரு கூலிங் சிஸ்டமாக நம்ம ஊர்லேயும் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு அப்பப்போ நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயிலில் ஒன்றும் முடியல. ஓகே மகளே, இதே மாதிரி சிறப்பான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.